Hi friends, Anna University November December 2025 Regulation 2021 கான important questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Subject code MA3151, subject name Matrices and Calculus. 22/12/2025 forenoon நடக்க போற எக்ஸாமுக்கான Part B கான important topics and important questions தான் 5 யூனிட்டுக்கும் பார்க்க போறோம். மறக்காம நம்ம யூனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதனா சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா மறக்காம சப்ஜெக்ட் நேம் சப்ஜெக்ட் கோட் வித் எக்ஸாம் டேட்டோட கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த MA3151 மேட்ரிக்ஸஸ் அண்ட் கால்குலஸ் பேப்பரை எப்படி கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே ஈஸியாக இந்த பேப்பரை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம்ஸே நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் பாருங்கள். நான் ப்ரீவியஸ் இயர் கொஷினோட பிடிஎஃப், இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடைய பிடிஎஃப் அண்டு ஆன்சரோட இருக்க ஸ்டடி மெட்டீரியல் மூணுமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் கொடுத்துருக்க டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸ்லாம் நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே இந்த பேப்பரை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதனால் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட் பி, அதில் யூனிட் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் 11th ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டார் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். அதில் செகண்ட் கொஷின் கைலி ஹாமில்டன் ரிலேட்டட் ப்ராப்ளம். இதில் பியில் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கெனானிக்கல் ஃபார்ம் த்ரூ அண்ட் ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆல்சோ ஃபைண்ட் இட் நேச்சர் ரேங்க் இண்டெக்ஸ் சிக்னேச்சர். இந்த யூனிட் 1ல் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் தான் தொடர்ந்து ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. இந்த பி கொஷின் பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஃபார்ம்லேருந்து கெனானிக்கல் ஃபார்மாக மாற்றுற மாதிரி கொஷின்ஸ் வந்து கன்ஃபார்ம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேங்க்கு இண்டெக்ஸ் சிக்னேச்சர் இதை நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான சம். இது 16 மார்க்கில் டேரெக்டாக கேட்பாங்க. அதனால் இந்த சம்ஸ்லாம் நம்ம ஃபுல் மார்க் நம்ம கெயின் பண்ணாதான் நம்மளால் அடுத்த இருக்க சாப்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க. இந்த லெசனில் மட்டும்தான் மேக்ஸிமம் 16 மார்க்ஸில் டேரெக்டாக கொஷின் வரும். மீதி எல்லா லெசன்லையும் பார்த்தீங்கன்னா 8 மார்க்காக தான் வரும். அதனால் எவ்வளோ இந்த லெசனில் இருந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ நீங்கள் வந்து நல்லா எஃபர்ட் போட்டு இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்க இந்த ப்ராப்ளம்ஸை பார்த்துக்கோங்க. இல்லை கொஷின் டைப் பார்த்தீங்கன்னா 2 விதமாக கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து கெனானிக்கல் ஃபார்முக்கு மாற்ற சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதை நீங்கள் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா கெனானிக்கல் ஃபார்முக்கு மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் சின்ன விஷயம் தான், அந்த டிஃப்ரென்ஸை பார்க்காம விட்டுறாதீங்க. ஏன்னா கொஷின்ஸ் அப்புறம் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. சின்ன டிஃப்ரென்ஸ் தான், ஈஸியாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 12th ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா லிமிட் பேஸ்டு ப்ராப்ளம். இந்த லிமிட் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. அதில் கொடுத்துருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ப்ராப்ளம் தான். அதில் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மெத்தட்லேருந்து கன்ஃபார்ம் ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மெத்தட்லேருந்து இந்த ப்ராப்ளம்ஸை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டில் செகண்ட் டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் மேக்ஸிமம் மினிமம் ரிலேட்டட் ப்ராப்ளம், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அண்டு கான்கேவிட்டி. மேக்ஸிமம் மினிமம், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், கான்கேவிட்டி இது எல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம் கேட்பாங்க. சில இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இந்த சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம். இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியலை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. நான் அது கொடுத்துருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் பாருங்கள். தேர்ட் கொஷின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், அடிக்கடிக்கு ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இ பவர் எக்ஸ். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஷின், இந்த ப்ராப்ளமும் அதிக டைம் கேட்ட கொஷின் தான். 5th 6th 7th இதெல்லாம் ரிப்பீட்டடாக மோர் தென் 2 times கிட்ட கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் ஆய்லர் தியரம் பேஸ்டு ப்ராப்ளம். நீங்கள் வந்து யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 4 இந்த 3 யூனிட்லையுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்க்கணும். ஏன்னா இந்த 3 யூனிட்லையுமே பார்த்தீங்கன்னா சாலிடாக இந்த டாபிக்ஸ்லேருந்து ப்ராப்ளம் கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க. செகண்ட் யூனிட்லையும் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. பட் அதில் நிறைய ஜென்ரலாக டெரிவேஷன் ப்ராப்ளமே நிறைய இருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாலிடாக இந்த டாப்பிக்லேருந்து கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க. அதனால் நான் சொல்கிற டாபிக்ஸில் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆய்லர் தியரம் பேஸ்டு ப்ராப்ளம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கொடுத்துருக்க ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். செகண்ட் டெய்லர் சீரீஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ. செகண்ட் லெசனில் ஒரு மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ இருக்கும். தேர்ட் லெசன்லேயும் ஒரு மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் லக்ராஞ்சி மல்டிப்ளையர். நீங்கள் இந்த 4 டாப்பிக்கையும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா
கன்ஃபார்ம் உங்கள் கையில் ஒரு 16 மார்க் இருக்கும். ஏன்னா நீங்கள் செகண்ட் லெசன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 8 மார்க் சொல்லலாம். ஒரு 8 மார்க் வரும், இன்னொரு 8 மார்க் தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டெரிவேஷன்லேருந்து கேட்பாங்க. ஆனால் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் இந்த 4 டாப்பிக்கை தெளிவாக பார்த்துருங்க. இந்த லெக்ராஞ்சி மல்டிப்ளையரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் ரெக்டாங்குலர் பாக்ஸ், இது ரிப்பீட்டடாக அடிக்கடிக்கு ரிப்பீட் ஆகிற கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று 108 கியூபிக் மீட்டர்னு கேட்பாங்க, இல்லை 32 கியூபிக் சிசின்னு கேட்பாங்க. இந்த வேல்யூஸ் மட்டும் மாற்றிருக்கும், மற்றபடி கொஷின் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அப்புறம் செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், இந்த 3 கொஷினுமே ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்குற கொஷின். அதுலேயும் ஃபர்ஸ்ட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் 14ல் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அந்த பார்ட்ஸ் மெத்தடில் ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. செகண்டு இன்டகிரேஷன் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இந்த டாப்பிக்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு ப்ராப்ளம் வரும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸில் இருக்குது. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. அந்த 4 டைப்ஸை பேஸ் பண்ணி நான் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ப்ராப்ளம் தான் இதெல்லாம். இந்த ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேர்டு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் மெத்தட். ரிடக்ஷன் மெத்தடில் இந்த 2 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதையும் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்குறாங்க, அதனால் இந்த மெத்தடும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஷினில் 15th ஃபர்ஸ்ட் கொஷின் சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் பேஸ்டு ப்ராப்ளம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். கன்ஃபார்ம் ஒரு 8 மார்க்கில் கேட்டுருவாங்க. சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான டாபிக். கொடுத்துருக்க ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ரீஜியன். இந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் ஏரியா கண்டுபிடிக்கணும். அவங்க குறிப்பிட்ட ரீஜியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அந்த டயக்ராமுக்கு ரீஜியன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிவன் மாதிரி கொடுத்துருவாங்க கொஸ்டினில். நீங்கள் அதை வச்சு நீங்கள் டயக்ராம் வந்து வரைஞ்சி அதுலேருந்து ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். தேர்ட் கொஸ்டின் வால்யூம் யூசிங் ட்ரிபிள் இன்டகரல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ப்ராப்ளமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இதில் கொடுத்துருக்க ப்ராப்ளத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து போட்டு பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற டாபிக்ஸ்லாம் ரிலேட்டடாக இருக்க ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே இந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் இந்த பேப்பரை வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். M1 கஷ்டம்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து உங்களோட ப்ராக்டிஸில் தான் இந்த பேப்பரை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு. ஏன்னா ரிப்பீட்டடாக நீங்கள் கொஷின் பேப்பரை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணாலே தெரியும். ரிப்பீட்டடாக கேட்ட சம்ஸே ஒவ்வொன்றும் அப்படியே ரிப்பீட்டடாக தொடர்ந்து கேட்பாங்க. ஒரே மாதிரி தான் கேட்பாங்க. நீங்கள் கஷ்டம்னு அந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா படிக்காமலே போகிறதால தான் உங்களுக்கு அரியரே விட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம யூனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.